ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த டீட்டெயில்டு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, 100 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ண மூடிட்டு நீங்கள் WordPress போகலாம். நீங்கள் இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 250 ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஷாப்பிஃபை நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் 2000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் பெருசாக பண்ணணும் அப்படி இது பண்ணணும்னு நினச்சி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணலாம். PHP லாரவலோ இல்லை React JS Next.js யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி வெண்டராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் மல்டி வெண்டருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், PHP லாரவல் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நானும் என்னோட டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.